அவர்களே, மரணிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அவர்கள் சொர்க்கத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதான்றது தான். கன்னியாகுமரிகளை மரணித்தவர்கள் விட்டு செல்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதைவிட கம்ப்ளெக்ஸ் ஆனது, பல முகங்களை கொண்டது. நம்ம அவர்களோட பேசியிருக்கலாமே, அல்லது நாம் அவர்களுடைய ஃபோன் ஆன்சர் பண்ணியிருக்கலாமே, நான் அந்த ஊருக்கு போன டைம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கலாமே, அவர்களிடம் கடைசி அந்த பிறநாள் சாப்பாட்டை நான் சாப்பிட்டுருக்கலாமே, அவர்களோடு நான் இந்த முறை சந்திக்கும் பொழுது நல்ல முறையில் பேசியிருக்கலாமே, அவர்களை கடைசி ஒரு தடவை போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாமே. கனியவன்களே, மரணித்தவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். வாழும் நாம் அந்த ரிக்ரெட்டோட, அந்த கவலையோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை கழிக்க வேண்டி வரும். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு எப்போ மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு முன்னால் யாருன்னு மரணிப்பாங்க, நம்ம யாரை விட்டு செல்வோம்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆகவே கண்ணியவான்களே, நம்ம என்ன செய்கிறது, நம்ம வாழும் காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம மரணித்தால், பிரிந்தால் நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வாழணும். மக்களோட நம்மளால் முடிஞ்சது. கனிவங்க நம்ம ஃபோனோட அதிகமான நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருமே இங்கே பரிசுத்தவான்கள் கிடையாது. கனியவங்களே, அதே நேரத்தில் நம்மளோட இருக்கிறவங்க எப்போ மரணிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கனிவங்களே, எந்த நிலைமையில் கனிவங்களே அவர்கள் மரணிக்கிறார்கள்ன்றது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் நம்ம அவர்களோட எப்படி இருந்தோம்ன்றது நம்முடைய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அந்த ரிக்ரெட்டோட வாழ்க்கை முழுக்க கழிக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆகிடக்கூடாது கண்ணியவான்களே. ஆகவே நம்ம என்ன செய்கிறது, நம்ம யாரோட பேசணுமோ அவர்களோட பேசுகிறது, யாரோட நம்ம மன்னிப்பு கேட்கணுமோ நம்ம கேட்குறது. நம்ம பிழை இல்லை தான், ஆனால் அந்த வயசில் இருக்கிறாங்க, நம்ம மன்னிப்பை கேட்டுட்டுறது. கண்ணியவான்களை நம்ம சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்கிறது. வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டமானது, எல்லாருடைய நேரமும் போய்கிட்டு இருக்குது. ஆனால் என்னது, சில சமயங்களை நமக்கு தெரியாது கண்ணியவான்களே, எப்போ எது முடியும், எப்போ நம்ம சில தவறுகள் நடக்கும் பொழுது, சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதற்கு பின்னால் நம்ம ஒரு வாழ்க்கை முழுக்க நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது நண்பர்களே.